செங்கோட்டையன் செய்தியாளர்கள் மத்தியில வெளிப்படையா ஒரு விஷயத்த சொன்னாரு. நான் அமித்ஷாவை சந்திச்சேன். எங்க வச்சு சந்திச்சேன்? டெல்லியில எங்க? அமித்ஷாவின் வீட்டுக்கே நான் நேரடியா போய் அப்பாயின்மெண்ட் கேட்டேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. நான் அமித்ஷாவை சந்திச்சு என்னோட நிலைப்பாடை தெளிவுபடுத்தினேன். எந்த நிலைப்பாடு? அதிமுகல இருந்து வெளியேறியவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும், அதிமுக வலுப்பெற வேண்டும். அப்படி வலுப்பெற்றால் தான் நமது கூட்டணி நல்ல ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக மாறும் அப்படிங்கிற என்னுடைய நிபந்தனையை நான் அமித்ஷா அவர்களிடம் தெளிவாக தெரிவிச்சேன் அப்படின்னு சொன்னார். அமித்ஷாவை சந்திச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டாரா? இல்ல, நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்தேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாரு செங்கோட்டையன். நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சு இதே நிலைப்பாட்டை தான் மறுபடியும் அவங்க கிட்டையும் வலியுறுத்தி இருக்காரு. தமிழ்நாடு பிஜேபியோட துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் நேத்துக்கு வீரவசனம் பேசினாரு. பிஜேபியில இருந்து யாரும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்டே கொடுக்க மாட்டாங்க. ஆனா அது பொய்யாயிடுச்சு. செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்தது ஒருவரிடம் இருந்தல்ல, 3 பேரிடம் இருந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஒன்னு அமித்ஷா, பின்னொன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள், மூணாவது ரயில்வே மினிஸ்டர். 3 பேர்கிட்ட இருந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. 3 பேர்கிட்டையும் அவரோட நிலைப்பாடை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி செங்கோட்டையனை சந்திக்க தயாராக இல்லை. வேற என்ன வேணும்? சரி, KP ராமலிங்கம் தான் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா, இன்னைக்கு காலையில வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க. பிரஸ் மீட் வச்சு எல்லா பிரஸ் ரிப்போர்ட்டர்கிட்ட சண்டைக்கே போயிட்டாங்க. என்ன கேட்டாங்க? அமித்ஷாவை சந்திச்சாரு நீங்க எல்லாரும் ஒரு செய்தி போட்டிருக்கீங்கல்ல, அந்த செய்திக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏதாவது புகைப்படம் இருக்கா? ஏன் எல்லாரும் கட்டம் கட்டிக்கிட்டு பொய்யான செய்திகளை பரப்புறீங்க அப்படின்னு செய்தியாளர்களை பார்த்து கோபப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு யார் சந்திச்சாங்களோ அவங்களே வெளிப்படையா ஆமா நான் சந்திச்சேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அவரோட நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? இல்லனா மறுபடியும் இல்லங்க இந்த சந்திப்பெல்லாம் நடக்கவே இல்லை, வெளிவந்த செய்தி எல்லாம் பொய்யான செய்தி தான் அப்படிங்கிற அதே நிலைப்பாட்டில் தொடர போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதிமுகவினுடைய மற்ற தலைவர்கள் பாக்குறாங்க, பார்த்ததுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? பிரேக்கிங் நியூஸா போடுறீங்க. அவரு பார்த்தாரு, இவரு பார்த்தாரு, அங்க பார்த்தாரு. செங்கோட்டையன் அவர்களுக்கு பிஜேபி மேலிடத்துல இருந்து பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அப்பாயின்மெண்ட் கிடைத்ததே மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா அவங்க செங்கோட்டையனை எதிரியா பார்க்கல, செங்கோட்டையன் கிட்ட நியாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. சரி, இந்த சந்திப்பு எடப்பாடி அவர்களுக்கு எரிச்சலை ஊட்டுமா ஊட்டாதா? கண்டிப்பா எடப்பாடி அண்ட் டீம், அவங்க மொத்த டீமுக்கும் இது மிகப்பெரிய ஒரு காண்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த காண்டை அவங்க வெளிப்படையா காட்ட போறாங்களா இல்லைன்னா மௌனம் காக்க போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படியோ EPSக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையில இருக்கிற மோதல்ல இப்போதைக்கு முதல் தற்காலிக வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு செங்கோட்டையன். இந்த வெற்றி தொடருமா? தொடர்ச்சியா அவரால் EPSக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சம்பவங்கள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.